இங்க ஒருத்தன் சீட்டுக்கிட்டு விளையாடுற எல்லா மேட்ச்லயுமே தோத்துக்கிட்டே இருக்கான். அதனால தான் கொண்டு வந்த எல்லா பணத்தையுமே இழந்துட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புறப்ப திடீர்னு ஒருத்தவர் அந்த இடத்துக்கு வந்து ஒரு கயிறை எடுத்து இவன் கிட்ட கொடுத்து இதை கட்டிட்டு நீ விளையாடுன்னு சொல்றாரு. இவன் அந்த கயிறை கட்டிட்டு விளையாண்டதும் இவன் விளையாடுற எல்லா மேட்ச்லயுமே ஜெயிச்சிடுறான். அந்த ஜெயிச்ச சந்தோஷத்திலேயே அந்த மந்திரவாதி கூடயே இவனும் சுத்த ஆரம்பிக்கிறான். இவனோட மனைவிய பிடிக்காதனால அவளை எப்படி கொல்றதுன்னு இவன் கிட்ட ஐடியா கேக்குறான். அதுக்கு இவனுமே நான் சொல்றத நீ அப்படியே செஞ்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா அவளே இறந்துருவான்னு சொல்றான். வீட்டுக்குள்ள இருக்கிற துளசி செடியை வெளியில கொண்டு வந்து அந்த வாசல்ல ஓட, அதுக்கப்புறம் அந்த இடத்துலயே ஒரு சின்ன குழிய தோண்டி வினோதமான ஒன்ன உள்ள மறைச்சு வச்சுட்டு அவனோட மனைவிய கூப்பிடுறான். அந்த மனைவியை நடந்து வரும்போது இவன் எதிர்பார்த்த மாதிரியே அந்த மனைவியை அந்த மண்ணை மிதிச்சிடுறா. அதுக்கப்புறம் சாப்பாடுல அவனோட கை ரத்தத்தை விட்டுட்டு அதை அப்படியே பிணைஞ்சு அவளுக்கு ஊட்டி விடுறான். இவன் அதை அப்படியே தொடர்ந்து செய்யறனால அவ அந்த மந்திரவாதியோட கட்டுப்பாடுக்கு போயிடுறா. அதனால அந்த மந்திரவாதியும் அந்த பொண்ணை இவனோட கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வந்து இவன் இருக்கிற இடத்துக்கு அந்த பொண்ணை வர வச்சிடறான். அந்த பொண்ணை வச்சு என்னென்ன பரிகாரம்னா பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே இந்த மந்திரவாதியும் செஞ்சு முடிச்சிடறான். இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து பூஜை ரூம்ல விளக்குனா எத்தனா விளக்குனா அணைஞ்சிருது. வெளியில தானம் கேட்டு வந்தவருக்கு வீட்டுல இருக்கிற அரிசியினா எடுத்துட்டு வந்து அவர் தட்டுல கொட்டுறப்ப அந்த அரிசி முழுவதுமே ரெட் கலரா மாறிடுது. இதனா பார்த்த இவனும் அந்த இடத்தை விட்டு பயந்து ஓடிடுறான். இந்த பொண்ணால எதுவுமே பண்ண முடியாம கடைசியா சாகலான்னு தூக்கு போடலான்னு போறா.